கூட்டணியில் பாமக இடம்பெறாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. மூன்றாவது முறையாக அதிமுக தோல்வியடையும் என்றும் ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டி. உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்த 3 பேர் உயிரிழந்ததற்கு திமுக அரசு பொறுப்பேற்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரிக்கை. இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையையொட்டி தமிழக தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. நாகை வேளாங்கண்ணி ஆலயத்தில் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்ட இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சி. வாட்டிகன் தேவாலய ஈஸ்டர் பிரார்த்தனையில் பங்கேற்ற போப் பிரான்சிஸ். மகிழ்ச்சியில் திளைத்த கிறிஸ்தவர்கள். சென்னை அரும்பாக்கத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் நடந்து சென்ற போது மின்சாரம் தாக்கி துடிதுடித்த சிறுவன். தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் உடனடியாக ஓடிச் சென்று காப்பாற்றிய இளைஞர். சென்னை காசிமேடு துறைமுகத்தில் குவிந்த மீன் பிரியர்கள். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக கணிசமான விலைக்கு விற்பனை. காரைக்குடி அருகே கானாடு காத்தானில் மாடு திருட வந்த 3 இளைஞர்கள். மின்கம்பத்தில் கட்டி வைத்து தர்மாடி கொடுத்த பொதுமக்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குப்பை கொட்டுவதில் 2 வீட்டாரிடையே தகராறு. லாரியை ஏற்றி கொல்ல முயன்ற நிலையில் நூலிழையில் தப்பிய பெண்கள். தேனி அருகே ஆண்டிப்பட்டியில் தனுஷின் இட்லி கடை படத்தின் செட்டில் பயங்கர தீ விபத்து. காற்று பலமாக வீசியதால் செட் முழுவதும் எரிந்து சேதம். மகாராஷ்டிரா மாநில நலனுக்காக ராஜ் தாக்கரேவுடன் இணைந்து செயல்பட தயார் என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே அறிவிப்பு. இருவரும் இணைவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பேட்டி. டெல்லியில் 4 மாடிகளை கொண்ட கட்டடம் இடிந்த விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 11 பேர் மருத்துவமனையில் அனுமதி. நீதித்துறையை விமர்சித்து பாஜக எம்பிக்கள் தெரிவித்த கருத்துக்கள் பாஜகவின் கருத்துக்கள் இல்லை என தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா விளக்கம். இதுபோன்ற கருத்துக்களை யாரும் தெரிவிக்க வேண்டாம் என அறிவுரை. 2 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. போஸ்டன் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. உக்ரைனுக்கு எதிரான போர் இன்று இரவு வரை நிறுத்தம். ஈஸ்டரையொட்டி ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு. ஐபிஎல் வரலாற்றில் 14 வயதில் களமிறங்கி வரலாறு படைத்த ராஜஸ்தான் அணி வீரர் சூரியவன்ஷி முதல் பந்தை சிக்ஸருக்கு பறக்கவிட்டு அசத்தல். பிளே ஆஃப் வாய்ப்பு கனவை தக்க வைத்துக் கொள்ளப் போவது யார்? சென்னை மற்றும் மும்பை அணிகள் இன்று இரவு 7:30 மணிக்கு வான்கடேவில் பல பரீட்சை. சொந்த மைதானத்தில் பெற்ற மோசமான தோல்விக்கு பழி தீர்க்குமா பெங்களூரு? பஞ்சாப் அணியுடன் இன்று மாலை 3:30 மணிக்கு பல பரீட்சை. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாலேயே மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பதாக விளக்கமளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழிநடுக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து மேடைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்று விளக்கம் அளித்தார். நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நீதிய சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும். ஆனா அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் பெறணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமா செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலைத்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் முறைய வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லும் வயதில் குடும்ப தொழிலை செய்வதற்கு விஸ்வகர்மா திட்டம் தள்ளுவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது 18 நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு. கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பிச்சு குறைந்த வயசு 35 இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கோம். அதனால கல்லூரிக்கு போற வயசுல குடும்ப தொழிலை பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிறோம். இந்த நிலையில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் சாதிய அடிப்படையில் பாகுபாடு காட்டாத வகையிலும் உருவானதுதான் கலைஞர் கைவினை திட்டம் என்று முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். கலைஞர் கைவினை திட்டத்தில் 50,000 ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர் எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார். இதனைத் தொடர்ந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் 5 கோடி ரூபாய் செலவில் வாகன மற்றும் பொறியியல் உதிரி பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கான உலோகவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று கூறினார். இதேபோன்று புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரும் மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் உட்பட 5 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குமார் அவர்களை அழைக்கின்றோம். உலோக வேலைப்பாடுகள் தொழில் செய்வதற்காக சென்னை அரும்பாக்கத்தில் மின்வயரை மிதித்து உயிருக்கு போராடிய சிறுவனை மீட்ட இளைஞருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. அந்த மனசுதான் சார் கடவுள் என காண்போர் என்னும் வகையிலான சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனை தன் உயிரை பொருட்படுத்தாது இளைஞர் ஒருவர் காப்பாற்றிய கருணை ததும்பிய காட்சிகளே இவை. சென்னையில் கடந்த 16ஆம் தேதி பெய்த மழையால் அரும்பாக்கத்தில் உள்ள முத்தாட்சியம்மன் கோவில் தெரு, மங்கள நகர் உள்ளிட்ட இடங்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. முத்தாட்சியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் ராபர்ட் என்பவரின் மகன் செடன் ராயன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினார். மங்கள நகர் பகுதியில் தேங்கியிருந்த தண்ணீரில் அந்த சிறுவன் நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக புதைவட மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்தது. இதனால் தண்ணீரில் விழுந்து துடிதுடித்தார். இதை கண்டும் காணாதது போல சுற்றி இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற கண்ணன் என்பவர் சிறுவனின் நிலையைக் கண்டு அதிர்ந்து போனார். தன் உயிரை துச்சமென கருதி மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனை கண்ணன் தீரத்துடன் மீட்டார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் தற்பொழுது நலமுடன் இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியானதை அடுத்து தன்னலம் கருதாத இளகிய மனதுடன் செயல்புரிந்த இளைஞர் கண்ணனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் குவிந்து வருகின்றன.
சிறுவனின் முகத்தை பார்த்தபோது தன் உயிரை விட அவனின் உயிர் முக்கியம் என நினைத்து துணிந்து காப்பாற்றியதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் கண்ணன் தெரிவித்தார். இப்போ எதுக்கு வந்துட்டு இருந்த சின்ன பையன் வந்து திடீர்னு தண்ணிக்குள்ளே விழுந்தான். விழுந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தான்னு நினச்சேன். ஆனால் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி படப்படுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அக்கப்பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. சரி, நானே போயிட்டு கையை தொட்டு பார்த்தேன், ஷாக் வந்தது, எனக்கும் ஷாக் அடிச்சது. சரி, 2வது தடவை தூக்கிட்டேன், அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டேன். அதுக்கப்புறம் பையன் என் கூட வந்துட்டான். அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து அவன் நெஞ்சில் கை வச்சு அமுக்கி அதுக்கப்புறம் மூச்சு வந்துச்சு. பையன் மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு ஏன் உயிரா அவன் பையன் உயிரான்னு கேட்கல, அந்த பையன் தான் முக்கியம். கடைசி வரையும் அந்த பையனுக்கு எதாவது ஒன்றா நான் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் மேம். அந்த பையன் நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கேன். தனது மகனின் உயிரை காத்த கண்ணனுக்கு சிறுவனின் தந்தை ராபர்ட் நன்றி தெரிவித்துள்ளார். கண்ணன் நான் பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அந்த பிரதர், நான் பார்த்தேன், பார்த்து பேசினேன். அவர் அந்த டைமில் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்ததுனால இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராது. ஒரு பக்கம் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பைக்கில் நின்று பார்த்துனே தான் இருக்கிறாரு. கூப்பிட்றாரு, ஹெல்ப்புக்கு வாங்கினு வர மாட்டார், அப்படின்னு நின்று பார்த்துன்னு இருக்கிறாரு. மனித நேயம் மரித்து போகவில்லை என்பதற்கு சான்றாக உள்ள கண்ணனை சுட்டிக்காட்டி இந்த மனசுதான் சார் கடவுள் என பலரும் பாராட்டி வருகின்றனர்.